Hi everyone, இன்னைக்கு நம்ம என்ன காலேஜ் பார்க்க போறோம் அப்படினா நீங்க எதிர்பார்த்த காலேஜ் தான் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறையில இருக்கு. ஸோ ஈரோடு மெயின் ஜங்ஷன்ல தான் இந்த காலேஜ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது ஒரு பெரிய டிராபேக். அதை பற்றி சொல்கிறேன். ஓகே, இந்த காலேஜோட கேம்பஸ் லைஃப் என்ன, ஹாஸ்டல் லைஃப் என்ன, அப்புறம் பிளேஸ்மெண்ட் இருக்கா இல்லையா, இந்த காலேஜ் எடுக்கலாமா வேணாமா, இதெல்லாம் என்ன டயர் காலேஜ் எல்லாமே நம்ம பேசுவோம். நம்ம வீடியோ ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்க்குற மாதிரி கீழே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி எல்லாத்துக்கும் போய் சேரும். நீங்கள் கேட்ட மாதிரி கொங்கு நான் போட்டேன்னா எனக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். அண்ட் கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு தயவுசெய்து கீழே அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிங்கன்னா நானே வந்து கால் பண்ணுவேன், இல்லை என் டீமில் வந்து கூப்பிடுவாங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த காலேஜை பற்றி. இந்த காலேஜ் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரிவ்யூ கேட்டதை பற்றி சொல்லிடுறேன். ஒரு 10-12 பேர்த்துக்கிட்ட கேட்டிருப்போம். சூப்பரான காலேஜ், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, வைஃபையான ஒரு கேம்பஸ்ஸு எல்லாமே ஓகே. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ரொம்ப டிசிப்ளின்டான ஒரு கேம்பஸ்ஸு. அண்ட் ஆனால் அகாடமி வைஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிட்டு வரலன்னா அதுக்கு என்ன ஏதுன்னு கேட்க தான் செய்வாங்க. ஒரு ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும். ஃபோன் நாட் அலோடு. கிளாஸ் ஹவர்ஸில் ஃபோன் எந்த காலேஜுமே அலோடு இல்லை. பட் ஃபோனை நீங்கள் வந்து பேக்குள்ளே வச்சு இது பண்ணிக்கோங்க. ஃபோனை பிடிங்கிட்டாங்கன்னா 4 வருஷம் கழிஞ்சு இல்லாமல் கிடைக்காது. 4 வருஷத்தில் கிடைக்கவே கிடையாது. 4 வருஷம் கழிஞ்சு வேணால் அதுக்கு மேபி கிடைக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இதாக சொன்னாங்க பசங்க. அண்ட் ஹாஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்பேசியஸான ஒரு ஹாஸ்டலு. ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா 3 members 4 members தான் சொன்னாங்க. 2 members 3 members தங்குற மாதிரி தான் சொன்னாங்க. ஏசி ரூமு வித் நான் ஏசி எல்லாம் இருக்குது. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸ்பேஸியான இதுக்கு வந்து அட்டாச் பாத்ரூமோடு எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஹாஸ்டல் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரு. ஃபீஸ் கம்மியான காலேஜ்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு கம்மி, பார்க்கலாம் அது என்னென்னு. பட் ஆனால் வந்து ஹாஸ்டல் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா மிக்சட் ரிவ்யூ தான் வந்துச்சு. ஓரளவுக்கு தான் இருக்குது, நல்லா இருக்குங்கிறாங்க. ஆனால் ஒன்று தான் சவுத் இண்டியன் ஃபுட்டு தான் அங்கே வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ வேறு எந்த ஊர்லேருந்து வந்து படிச்சிங்கன்னா, அவுட்டர்லேருந்தெல்லாம் வந்து கேரளாலேருந்தெல்லாம் வந்து படிச்சிங்கன்னா அவங்க செட் ஆகுமான்னு தெரில அந்த மாதிரி. ஸோ மொத்தத்தில் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்து தான் வெளியே அனுப்புவாங்களாம் அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு பெரிய பெனிஃபிட்டு. ஃபஸ்ட் இயர்லேருந்து ரைட் ஃப்ரம் ஃபஸ்ட் இயர்லேருந்தே அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பண்ணிடுறாங்க. ட்ரைனிங் தந்துடுறாங்க. அண்ட் இன்டர்ன்ஷிப்பு கண்டிப்பாக மஸ்ட்டு. ஸ்கூல் மாதிரிங்க, நீங்கள் உள்ளே போனீங்கன்னா வெளியே வர்றது கஷ்டம். டேஸ் ஸ்காலராக இருந்தால் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் கண்ட டைமில் வெளியே வரக்கூடாது. அதே மாதிரி ஹாஸ்டலாக இருந்தால் ஹாஸ்டல் டைம் தான் ஹாஸ்டல் போக முடியும். தவிர நீங்கள் கண்ட டைமில் அந்த சாப்பிட்றதுக்கு போய்க்கலாம் மெஸ்ஸுக்கு. கண்ட டைமில் ஹாஸ்டலுக்கு போனீங்கன்னா வார்டன் என்னன்னு கேட்பார். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. அது வந்து கிளாஸ் ஹவர்ஸில் நம்ம வந்து எங்கேயுமே போக முடியாது. இது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட்டு, கிளப் ஆக்டிவிட்டீஸு, அதுக்கப்புறம் வந்து கல்ச்சுரல்ஸ் வைக்கிறது, இதெல்லாம் பிரம்மாண்டமாக அங்கே நடக்கும். இதெல்லாம் எந்த குறையும் இல்லை. உள்ளே நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனால் உள்ளேருந்து வெளியே போக முடியாது. ஏன்னா சிட்டியில் கிடையாது, கொஞ்சம் உள்ளே தான் இருக்குது. பெருந்துறையில் உள்ளே தான் இருக்குது. என்னென்னா சிட்டிக்கு ஒரு சிட்டி லைஃப் அங்கே இருக்காது. நீ வெளியேருந்து எதாவது வாங்க போகணுன்னாலும் 1 மைல் தூரம் போகணும். அது எங்கேயுமே போக முடியாது. நீ எதாக இருந்தாலும் உள்ளே நீ பண்ணிக்கணும், அவ்வளோதான். இதுதான் வந்து பெரிய ட்ராபேக்கை பார்க்குறேன். இன்னொரு ட்ராபேக் என்ன அப்படி இப்போ நான் பெனிஃபிட்லாம் சொல்லிட்டேன். ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா பிளேஸ்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்ட் கோர்ஸோ இல்லை இசியோ இல்லை வந்து ஒரு சர்க்யூட் பிரான்ச்சஸ் அதுவோ சீக்கிரமாக எல்லாமே பிளேஸ் ஆகிடலாம்னு சொல்கிறாங்க பசங்க. ஆனால் இந்த மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் சிவில் எடுக்கிறவங்களும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். பயந்துட வேண்டாம். நீங்கள் உங்களுடைய பொட்டன்ஷியல் அரியர் வைக்காமல் உங்களுடைய கிளாஸை வந்து கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக எல்லா ஒர்க்லையும் கரெக்டாக இருந்தீங்கன்னா அண்ட் கோடிங் நாலேஜும் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக எந்த டிபார்ட்மெண்ட் படித்தாலுமே நம்ம ஐடியில் பிளேஸ் ஆகிடலாம். கோர் கம்பெனி வராங்கனால கொஞ்சம் கம்மியாக தான் வராங்க அப்படிங்கிறது சொன்னாங்க. போன வருஷம் கம்மின்னு தான் சொன்னாங்க. பட் ஆனால் மொத்தத்தில் இந்த காலேஜோட ரிவ்யூ எங்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல காலேஜ் தான். ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு நிறைய பேர் போய் சேரலாம். ஃபஸ்ட்டு ரவுண்டில் டயர் 1ல் ஒரு 35% ஃபில் ஆகுது அப்படின்னா மீதியெல்லாம் ரவுண்ட் 2லேயே ஃபில் ஆகி முடிச்சிடும். ரவுண்ட் 3 கொஞ்சம் கஷ்டம் தான். எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான இருக்கலாம். பட் கண்டிப்பாக இந்த காலேஜை நீங்கள் வந்து போய் பார்க்கணும். நல்ல காலேஜ் தான். ஒரு கோயம்புத்தூரில் பிஹெச்னா, ஈரோட்டில் பெருந்துறையில் கொங்கு, அந்த மாதிரி ஒரு காலேஜ், பிராண்டான ஒரு காலேஜ். சார் நல்லதும் சொல்கிறீங்க கெட்டதும் சொல்கிறீங்க. ஒரு காலேஜில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் கொடுங்க. அண்ட் அவங்களுடைய கட் ஆஃப் 2025 என்னென்னு பார்ப்போம். கோயம்புத்தூர் அட்டானமஸ் கோயம்புத்தூர் ஜோனில் இருக்க காலேஜ், அதான் கோயம்புத்தூர்னு போட்டிருக்கேன். 1983 ஸ்டார்ட் பண்ணாங்க. NAC வந்து A++ வச்சுருக்காங்க. NIRFல 150 பேண்ட்லேருந்து 200 பேண்டுக்குள்ளே வந்திருக்காங்க. 164 NIRF. 1,10,000 90,000 வரைக்கும் காலேஜ் ஃபீஸு. இது வந்து கம்மி தான் நான் சொல்லுவேன் பர் இயருக்கு. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 95,000 80,000. அந்த உள்ள 2 பேர் தங்குறது 3 பேர் தங்குறது அதை பொறுத்து மாறும். 14 கோர்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது டிரான்ஸ்போர்ட் ஃபீ, நார்மல் ஃபீ எல்லா காலேஜை பொறுத்து தான். ஒரு 30லேருந்து 40க்குள்ளே இருக்கும். சரிங்களா? பர் இயருக்கு 335 ப்ளஸ் கம்பெனி வராங்க. ரொம்ப கம்பெனி வர்றது பிளேஸ்மெண்ட் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ட்ராபேக் சொன்னது போக பிளேஸ்மெண்ட்டில் மாஸ் காட்டிடுவாங்க. 87 அதுவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்து பயந்துருவீங்க. செம்ம கேம்பஸ், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. 87% பிளேஸ்மெண்ட் வச்சுருக்காங்க. பிளேஸ்மெண்ட் கண்டிப்பாக ஆயிடுவீங்க. 12.5 lakhs per annum ஹையஸ்ட் பேக்கேஜ். இவங்க மட்டும்தான் உண்மையை சொல்கிறாங்கப்பா. சில காலேஜில் 40-50 போகிறாங்க, அது உண்மையானு தெரியல. பட் திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்.
அண்ட் ஆவரேஜ் சேலரி வந்து 4.5 lakhs per annum அவங்க இருக்கிற உண்மையை சொல்லிட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் என்னெல்லாம் வச்சுருக்காங்க, அதுக்கு என்னெல்லாம் கட் ஆஃப்க்கு நீங்கள் உள்ளே போவீங்க, கட் ஆஃப் வச்சு சொன்னால் நல்லா இருக்கான்னு சொல்லி ரேங்க் வச்சு சொல்லியிருக்கேன். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நீங்கள் ஓசியாக இருந்தீங்கன்னா 15,000க்குள்ளே இருக்கணும், இந்த ரேங்க்குள்ளே இருக்கணும். பிசிஎம்னா இந்த ரேங்க்குள்ளே 23,655 ரேங்க்குள்ளே இருக்கணும். பிசிஎம்னா 38,239 ரேங்க்குள்ளே இருக்கணும். சரி, ரேங்க்குள்ளே இருக்கணும். எம்பிசி வந்து 30,398 ரேங்க்குள்ளே இருக்கணும். ஒரு 500 ரேங்க் தள்ளி முன்னாடி இருந்தாலும் கிடைக்காது. இந்த தடவை ஒரு 1000 ரேங்க் தள்ளியாவது இருக்கும், அந்த மாதிரி கிடச்சிரும். அப்போ நீங்கள் ரேங்க் ரேஞ்ச் பார்த்துக்கோங்க. 1,18,677 ரேங்க்குள்ளே இருக்கணும். இது வந்து 1,56,000 எஸ்சி எஸ்சிக்கு ஈஸியாக கிடச்சிரும்ப்பா. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் பார்த்துக்கோங்க. ஓசிக்கு இந்த ரேங்க்கு, பிசிக்கு ரேங்க்கு கொஞ்சம் ஹை எண்டில் தான் இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்டு இருந்தால் தான் கிடைக்கும். 37,400 பிசிஎம். அண்ட் எம்பிசிக்கு பார்த்துக்கோ. அண்டு எஸ்சி எஸ்டிக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஏன்னா 1,00,000 ரேங்க் தாண்டி 1,20,000 ரேங்க் இருந்தாலே 20,000 தாண்டி இருந்தாலே கிடச்சிரும். ஏஐடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேங்க் இருந்தால் கிடைக்கும். ஓசிக்கு, பிசிக்கு இந்த ரேங்க் இருந்தால் கிடைக்கும், பிசிஎம்முக்கு இந்த ரேங்க் இருந்தால் கிடைக்கும், அண்டு எம்பிசிக்கு இந்த ரேங்க் இருந்தால் கிடைக்கும், எஸ்சிக்கு இந்த ரேங்க். எஸ்சிஏக்கு பிரச்சனை இல்லை. முதல்ல சொன்ன மாதிரி 1,50,000 தாண்டி எஸ்சிஏ கிடச்சிருக்குது. 1,32,937க்கு எஸ்சி கிடச்சிருக்கனால அந்த ரேங்க் குழந்தைங்க கிடச்சிரும். ஏஐஎம்எல் வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு இந்த ரேங்க் இருந்தால் கிடச்சிரும், பிசிக்கு இந்த ரேங்க் இருந்தால் கிடச்சிரும், பிசிஎம்முக்கு ஓகே அலோகேட் ஆகலை போன வருஷம், எம்பிசிக்கு வந்து இந்த ரேங்க் இருந்தால் கிடச்சிரும். அண்ட் எஸ்சிக்கு நான் சொன்ன மாதிரி கொங்குல 3rd ரவுண்ட் வரைக்கும் இந்த காலேஜ் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 30,520 35,587க்குள்ளே இருந்தால் கிடைக்கும். ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே முடிஞ்சிருந்த வருஷம். அண்ட் 62,994 பிசிஎம் செகண்ட் ரவுண்டில் கிடைக்கும். அண்ட் செகண்ட் ரவுண்டில் 52,319 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா கிடச்சிரும். அண்ட் பாருங்கள், இதெல்லாம் 3rd ரவுண்டு. எஸ்சிக்கு 3rd ரவுண்டு இருந்தாலே கிடச்சிரும். 1,75,671 ரேங்க்கு, 88,332 ரேங்க்கு எஸ்சிஏ கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இஎன்டை வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்ட் மாணவர்களுக்கு பிசி கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம். ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா முடியிருக்கு வாய்ப்பு இருக்குது ஓசிக்கு. அண்ட் ஆல்சோ பிசிஎம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா 67,837 ரேங்க்குள்ளே இருக்கணும். அண்டு எம்பிசிக்கு வந்து 60,030 ரேங்க்குள்ளே இருக்கணும். அடுத்து வந்து எலக்ட்ரானிக் ஃபுட் டெக்னாலஜி வந்து ஹை எண்டு செகண்ட் ரவுண்டு 3rd ரவுண்ட் மாணவர்கள் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் யாரும் எடுக்க மாட்டாங்க, வாய்ப்பு கம்மி தான். 52,833 சில பேர் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எடுப்பாங்க. 75,278 தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்குள்ளே இருந்தால் கிடைக்கும். 73,998. ஸோ இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. எம்பிசி 1,10,920 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா கிடச்சிடும். எஸ்சிக்கு அலோகேட் ஆகலை. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் அப்படிங்கிறப்போ மெக்கானிக்கல் வந்து 48,000 ரேங்க்குள்ளே இருந்தால் கிடைக்கும். 61,870 ரேங்க்கில் இருந்தால் கிடைக்கும். அண்டு 58,635 தான் கிடைக்கும். மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும் எஸ்சிக்கு நீங்கள் வந்து 1,95,000 இருந்தால் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 65,915க்குள்ளே ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா கிடைக்கும் மெக்கானிக்கல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த ரேங்க் இருந்தால் கிடைக்கும், இந்த ரேங்க் இருந்தால் கிடைக்கும். பார்த்துக்கோங்க. ஓசி பிசிஎம்முக்கு இந்த ரேங்க் இருந்தால் கிடைக்கும். அண்ட் எம்பிசிக்கு இந்த ரேங்க் இருந்தால் கிடைக்கும். எஸ்சிக்கு பாருங்கள், எஸ்சிக்கு பிரச்சனையே இல்லை. ஓகேவா? 3rd ரவுண்ட்லேயே கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 68,000 ரேங்க் இதுக்குள்ளே இருந்தால் கிடைக்கும், இந்த ரேங்க்குள்ளே தான் கிடைக்கும். பிசிஎம்முக்கு அலோகேட் ஆகலை. எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 86,235 ரேங்க் கிடச்சிருக்கு. எஸ்சிக்கு அலோகேட் ஆகலை. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேங்க் இருந்தால் கிடைக்கும் ஓசிக்கு, இது பிசிக்கு கிடைக்கும். பிசிஎம்முக்கு இந்த ரேங்க் இருந்தால் இந்த ரேங்க் உள்ளே இருந்தால் கிடைக்கும். அடுத்து எம்பிசிக்கு இந்த ரேங்க் உள்ளே தான் கிடைக்கும். எஸ்சிக்கு இந்த ரேங்க்கில் எஸ்சிக்கு இந்த ரேங்க் உள்ளே தான் கிடைக்கும். கெமிக்கல் அப்படின்னு எடுக்கும்போது கெமிக்கலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 80,000 ரேங்க் இருந்தால் கூட பிசி கிடச்சிருது. ஸோ அந்த ரேங்க் உள்ள இருந்தால் போதும். ஸோ அதே மாதிரி பிசிஎம்க்கு இந்த ரேங்க் உள்ள இருந்தால் கிடச்சிரும். அண்ட் எம்பிசிக்கு வந்து இந்த ரேங்க் உள்ள கிடச்சிரும். எஸ்சிக்கு அலோகேட் பண்ணல. சீட் இந்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் 200 சீட் பக்கம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் தான். எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்ட்டில் தான். மெக்கட்ரானிக்ஸ் அப்படிங்கும்போது 50,000 ரேங்க் இருந்தால் கிடைக்கும். இந்த பிசிக்கு இந்த ரேங்க் உள்ள இருந்தால் கிடைக்கும். எம்பிசிக்கு இந்த ரேங்க் உள்ள இருந்தால் கிடைக்கும். பிசிஎம்க்கு இந்த ரேங்க் உள்ள இருந்தால் கிடைக்கும். ஸோ எம்பிசிக்கு வந்து 78,404 ரேங்க் இருந்தால் கிடச்சிரும். ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி சிஎஸ்சி ஓரியன்ட் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா ஈஸியாக ப்ளேஸ் ஆகிடலாம். கோருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீ பைத்தான், C++, ஜாவா இதெல்லாம் படிக்கிறது ஓகே, பேஸ்மெண்ட்டில் கொஞ்சம் நல்லா இருந்துட்டு ஃபைனல் இயர் வர்றதுக்குள்ளே கம்ப்யூட்டர் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ, இந்த காலகட்டத்தில் என்ன கம்பெனிக்கு என்ன ரிலேட்டடான ப்ரோக்ராமிங் தேவையோ, கோடிங் லாங்குவேஜ் தேவையோ அதை கற்று வச்சுக்கிறது நல்லது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் கண்டிப்பாக கோர் எடுத்ததால் மெக்காட்ரானிக்ஸ், சிவில் எடுத்தால் கூட, ட்ரிபிள் எடுத்தால் கூட கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஐடி ஜாப்லேயே போகலாம், ஐடியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க. அண்ட் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் எடுத்தவங்க ஐடி ஆப்வியஸ்லி வந்து நிறைய கம்பெனி வராங்க, எம்என்சி கம்பெனிஸே நிறைய வராங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சிட்டி லைஃபு.
அண்டு இது கிடையாது, சிட்டி லைஃப் கிடையாது. எனக்கு காலேஜ் விட்டு வெளியே வர முடியாது. டேஸ் காலராக இருந்தால் கூட வெளியெல்லாம் போயிட்டு கண்ட டைமில் நீங்கள் போயிட்டுலாம் இருக்க முடியாது. காலேஜ் முடிஞ்சால் வீடு, வீடு முடிஞ்சால் காலேஜ், அந்த மாதிரி தான் இருக்க முடியும். ஸோ எனிவே நான் சொல்லக்கூடிய சொல்லிட்டேன். அண்ட் அடுத்தது என்ன காலேஜ் ரிவ்யூ வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காலேஜை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த ரிவ்யூவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.